சர்க்கம் 71. பரதன் அயோத்தியை அடைதல். மகாவீரனான அவன் ராஜகிருகத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசை நோக்கி சென்றான். வழியில் தேஜஸ்வியான அவன் சுதாமா என்ற நதியை கண்டு அதை கடந்து சென்றான். பின்னர் இஷ்வாக்கு குலத்திற்கு பெருமை சேர்ப்பவனும் ஸ்ரீமானுமான பரதன் ஹ்லாதினி என்னும் ஆற்றையும் மேற்கு திசை நோக்கி பாயும் சதத்ரு தற்கால சட்லஜ் என்னும் நதியையும் கடந்தான். ஏலாதானம் என்னும் நகரத்தை அடைந்து அங்கே ஒரு நதியை தாண்டி சென்று அபரபர்படம் என்ற நாட்டின் வழியே சென்று தன்னுள் விழுகின்றவைகளை கற்களாக மாற்றிவிடும் தன்மை படைத்த ஒரு நதியையும் கடந்து தென்கிழக்கில் சல்ய கர்த்தனம் என்ற நாட்டை வந்தடைந்தான். சொல் தவறாதவனும் தூய உள்ளம் கொண்டவனும் சகல வளமைகளும் பொருந்தியவனுமான அவன் கற்பாறைகளை புரட்டி தள்ளும் அளவுக்கு வேகமாக பாயும் சிலாவகா என்ற பெயர் பெற்ற நதியை தரிசித்துக் கொண்டு பெரிய பெரிய மலைகளை கடந்து சென்று சைத்ரரதம் என்னும் காட்டை அடைந்தான். சரஸ்வதி நதியும் கங்கையின் ஒரு கிளை நதியும் சேரும் இடத்தை வந்தடைந்தான். அங்கிருந்து வீர மத்ஸ்யம் என்ற நாட்டின் வடக்கே இருந்த நாடுகள் வழியே சென்று பாரு கண்டம் என்ற வனத்தில் புகுந்தான். பின்னர் மிக வேகமாக ஓடுவதும் மலைகளிலிருந்து சப்தமிட்டு கொண்டு விழும் அருவிகளின் நீர் நிரம்பியதுமான குலிங்கம் என்ற நதியை கடந்து அதன் பின் யமுனை நதியையும் கடந்து சென்று அந்த இடத்தில் படையினருக்கு ஓய்வு கொடுத்தான். அந்த இடத்தில் களைப்படைந்திருந்த குதிரைகளை குளிப்பாட்டி உடலில் குளிர்ச்சியூட்டி இளைப்பாறச் செய்தான். தானும் நீராடியும் நீர் பருகியும் போகும் வழியில் தேவைப்படும் தண்ணீரை எடுத்துக்கொண்டும் புறப்பட்டான். புண்ணியாத்மாவான சக்கரவர்த்தியின் குமாரன் மக்கள் நடமாட்டம் இல்லாத நெடிய வனத்தை மங்களமான ரதத்தின் மூலம் ஆகாயத்தில் எப்படி வாயு தடையற்று செல்லுமோ அவ்வாறு எளிதாக கடந்தான். அம்சுதானம் என்ற நகரை அடைந்த பரதன் பெரு வெள்ளமாக பெருகி ஓடும் கொண்டிருந்த கங்கையை அந்த இடத்தில் கடக்க முடியாது என்று கண்டு வேகமாக சென்று புகழ்பெற்றதான பிராக்வடம் என்னும் நகரை அடைந்தான். பிராக்வட நகரத்தில் கங்கையை கடந்து குடி கோஷ்டிகா என்னும் நதியின் கரையை வந்தடைந்தான். படையினரோடு தானும் அந்த ஆற்றை கடந்து தர்மவர்த்தனம் என்னும் கிராமத்தை வந்தடைந்தான். அங்கிருந்து தசரதர் மைந்தனான பரதன் தோரணம் என்ற கிராமத்தின் தென்புறத்தில் அமைந்திருந்த ஜம்பு பிரஸ்தம் என்ற அழகான ஊரை அடைந்தான். பின்னர் வரூத்தம் என்ற அழகான கிராமத்தை அடைந்தான். அந்த இடத்தில் ஒரு காட்டில் இரவு தங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் கிழக்கு திசையில் சென்றான். அவ்வாறு மேலே சென்று கொண்டிருந்த அவன் உஜ்ஜிஹானா என்ற நகரத்தின் பூங்காவனத்தை அடைந்தான். ஆச்சா மரங்களும் கதம்ப மரங்களும் நிறைந்திருந்த அந்த இடத்தில் படையினரை மெதுவாக வரும்படி ஆக்ஞை செய்துவிட்டு வேகமாக செல்லும் குதிரைகளை தன் தேரில் பூட்டிக் கொண்டு விரைவாக சென்றான். மாவீரனான அவன் சர்வதீர்த்தம் என்னும் கிராமத்தில் ஓர் இரவை கழித்துவிட்டு உத்தானிகா என்ற ஆற்றையும் வேறு பல ஆறுகளையும் மலை பிரதேச இனத்தைச் சேர்ந்த குதிரைகளை கொண்டு தாண்டி சென்று ஹஸ்தி பிருஷ்டகம் என்ற கிராமத்தை அடைந்தான். அதன் அருகில் குடிகை என்னும் ஆற்றை கடந்தான். பின்னர் லோகித்யம் என்னும் சிற்றூர் அருகே சிகதாவதி என்ற ஆற்றை கடந்தான். பரதன் ஏகசாலம் என்னும் கிராமத்திற்கு அருகில் ஸ்தூணுமதி என்ற ஆற்றையும் வினத்தம் என்ற சிற்றூருக்கு அருகில் கோமதி என்ற ஆற்றையும் கடந்து குதிரைகள் மிகவும் களைப்படைந்திருந்த நிலையிலேயே இடையில் தாமதிக்காமல் கலிங்க நகரை ஒட்டியிருந்த ஆச்சா மரங்கள் நிறைந்த வன பிரதேசத்தை சென்றடைந்தான். இரவில் விரைவாக வனத்தை கடந்து வைகரை போதில் மனு சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்ட அயோத்தி மாநகரை வழியில் 7 இரவுகளை கழித்த மாவீரனான அவன் கண்களால் கண்டான். கண்ணெதிரில் அயோத்தியை பார்த்து தேரோட்டியை நோக்கி சொன்னான், புகழ் மிக்கதும் பவித்திரமான பூங்காக்களை உடையதுமான இந்த நகரம் களை இழந்ததாக என்னால் காணப்படுகிறது. சாரதியே, இதே அயோத்தியில்தான் நற்குணங்கள் அமைய பெற்றவர்களும் வேத வித்தகர்களுமான அந்தணர்கள் வசித்து வருகிறார்கள். பெரும் செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள். ராஜ ரிஷியான தசரத மன்னர் பரிபாலித்து வருகிறார். அந்த அயோத்தி தூரத்திலிருந்து பார்க்கும்போது வெண்மணற்குவியல் போல என்னால் காணப்படுகிறது. முன்பு இந்த அயோத்தியில் ஆண் பெண்களின் கோலாகல குரல் எல்லா பக்கங்களிலிருந்தும் கேட்கப்படும். ஆனால் இப்போது நான் அதை கேட்கவில்லை.
அந்தி வேளையில் பூங்காக்களில் விளையாட்டுகளை முடித்துக்கொண்டு மக்கள் நாலா திசைகளிலும் பறந்து கொண்டு செல்வார்கள். ஆனால் இப்போது எனக்கு வேறு விதமாக காட்சி தருகிறது. தன்னிடம் அன்பு கொண்டவர்களால் துறக்கப்பட்டு அந்த பூங்காக்கள் அழுவது போல் இருக்கிறது. தேரோட்டியே, ஊரில் உள்ள பிரமுகர்கள் முன்பு போல் தேர், யானை, குதிரைகளில் ஏறிக்கொண்டு உள்ளே வருகிறவர்களாகவோ வெளியே போகிறவர்களாகவோ காணப்படவில்லை. அதனால் இது காட்டை போல ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. முன்பு பூங்காக்களில் ஆனந்த பெருக்கில் மதிமயங்கி மூழ்கியவர்களும் காம விளையாட்டுகளுக்கு ஏற்ற சௌகரியங்கள் நிறைந்திருந்ததால் இளைஞர் கூட்டமும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும். இப்போது பூங்காக்களுக்கு செல்லும் பாதைகளில் மரங்கள் கதறி அழுது உதிர்ந்த இலைகள் காணப்படுகின்றன. எல்லா பக்கங்களிலும் ஆனந்தமின்மையை காண்கிறேன். அன்பும் இனிமையும் கோடி பேரிரைச்சலை கூவும் மதம் கொண்ட மான்கள், பறவைகளின் ஒலியை இந்த நேரம் வரை நான் கேட்கவில்லை. சந்தனம், அகில் போன்ற வாசனை பொருட்கள் மற்றும் மணமிக்க தூப புகையின் நறுமணம் ஆகியவற்றை சுமந்து வரும் இனிய காற்று இப்போது முன்போல வீசவில்லை. பேரிகை, மிருதங்கம், வீணை ஆகிய இசை கருவிகளின் கம்பீரமான நாதம் எவ்வித இடையூறும் இல்லாமல் முன்பு கேட்டுக்கொண்டிருக்கும். அது ஏன் இப்போது நின்று போயிற்று? துயரம் தரக்கூடிய பல வகையான பாவக்காட்சிகளை காண்கிறேன். மனத்திற்கு உற்சாகம் அளிக்காத சகுனங்களையும் பார்க்கிறேன். அதனால் என் மனம் கவலைப்படுகிறது. தேரோட்டியே, என் உறவினர்கள் எல்லோரும் நலம் என்பது ஒரு காலம் நடக்கக்கூடியதில்லை. புத்தி மயங்குவதற்கு காரணமே இல்லை என்ற போதிலும் என் மனம் நடுங்குகிறது. உற்சாகம் இழந்தவனாக, களைப்புற்ற மனம் கொண்டவனாக, உள்ளம் நடுங்கியவனாக, பொறிகள் கலங்கியவனாக இஷ்வாக் மரபினரால் பாதுகாக்கப்படும் நகரத்திற்குள் பரதன் பிரவேசித்தான். வைஜயந்தம் எனும் நுழைவாயில் வழியாக களைத்து போன வாகனங்களையுடைய பரதன் உள்ளே நுழைந்தான். வாயிலில் காத்திருந்த பணியாளர்கள் வெற்றி வீரரே வெற்றி என்று வாழ்த்தினார்கள். அவர்களுடனே உள்ளே சென்றான். பரதனுடைய மனம் ஒரு நிலையில் இல்லை. அஞ்சி அலைந்து கொண்டிருந்தது. உடன் வந்த வாயிற்காப்பாளர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அஸ்வபதியினால் அனுப்பப்பட்டவனும் களைத்திருந்தவனுமான தேரோட்டியை நோக்கி இவ்வாறு கூறினான். குற்றமற்றவனே, எவ்வித முக்கிய காரணமும் இல்லாமல் நான் ஏன் இங்கு இவ்வளவு விரைவாக அழைத்து வரப்பட்டேன்? மனதில் அசுபமான எண்ணங்களே எழுகின்றன. இயல்பான என் மனோ தைரியம் விழுந்து விட்டது போல் இருக்கிறது. தேரோட்டியே, ஒரு நாட்டின் அரசர் அழிந்தால் என்னென்ன நிமித்தங்கள் காணப்படும் என்று நாம் முன்னர் கேட்டறிந்திருக்கிறோமோ அந்த அறிகுறிகளை எல்லாம் நான் இங்கே பார்க்கிறேன். வீடுகள் கூட்டி மெழுகப்படவில்லை, சோபை இழந்தவைகளாக காணப்படுகின்றன. கதவுகள் மூடப்படவில்லை. எல்லா பக்கங்களிலும் ஒளி குன்றியதாக காண்கிறேன். சம்சாரிகள் வசிக்கும் வீடுகளில் தெய்வ ஆராதனை, பலி ஹரணம் காணப்படவில்லை. நறுமண தூபங்கள் இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவு கொள்ளவில்லை. மக்கள் ஒளி இழந்தவர்களாக இருக்கிறார்கள். வீடுகள் பாழடைந்து போய்விட்டன போல் காண்கிறேன். தேவாலயங்களில் மலர் மாலைகளின் சோபை காணப்படவில்லை. பிரகாரங்கள் பெருக்கி நீர் தெளித்து சுத்தம் செய்யப்படவில்லை. மனித நடமாட்டமே இல்லாமல் சூன்யமாக இருக்கிறது. ஏன் முன்பு போல ஒளியுடன் விளங்கவில்லை? தெய்வ திருமேனிகளுக்கு வழிபாடுகள் நடைபெறவில்லை. வேள்வி சாலைகளும் அவ்வாறே காணப்படுகின்றன. மலர் விற்பனை நிலையங்களில் மலர் மாலைகள் முன்பு போல் இப்போது வியாபாரத்திற்காக வைக்கப்படவில்லை. இங்கு வணிகர்களும் சோகத்தால் மனம் பதறியவர்களாக காணப்படுகிறார்கள். விற்பனை இழந்ததால் மனம் குன்றி இருக்கிறார்கள். அதனால் முன்பு போல காணப்படவில்லை. கோயில்களிலும் புனித மரங்களிலும் பறவை விலங்குகள் சோர்ந்து கிடக்கின்றன. நகரத்தில் ஆண் பெண்களின் சமூகம் மாசடைந்தும் கண்ணீர் நிரம்பிய கண்களுடனும் இறங்கத்தக்க நிலையிலும் கவலை கொண்டும் துவண்டு போய் வருந்திக் கொண்டிருப்பதையும் காண்கிறேன். பரதன் சாரதியிடம் இவ்வாறு கூறிவிட்டு அயோத்தியில் அவசகுனங்களை பார்த்து நொந்த மனத்துடன் மன்னர் மாளிகையை அடைந்தான். தேவலோகத்தில் இந்திரனுடைய பட்டணம் போல் முன்பு விளங்கிய நகரம், நார் சதுக்கங்கள், வீடுகள், தேர்த்தடங்கள் எல்லாம் மக்கட்கூட்டம் இல்லாமல் இருப்பதையும் வீட்டு கதவுகள் புழுதி படிந்து செம்மையாக மாறி விட்டிருப்பதையும் பார்த்து மிகவும் துயரமடைந்தான். இதற்கு முன்பு அந்த நகரில் மனத்திற்கு ஒவ்வாத இப்படிப்பட்ட காட்சிகள் காணப்பட்டதில்லை. ஆனால் இப்போது ஏராளமாக காணப்படுகின்றன. அதனால் தவிர்க்க முடியாத ஒரு பேரிழப்பை எதிர்பார்த்து தலையை தொங்கவிட்டுக் கொண்டு மனம் நொந்து மகிழ்ச்சி இழந்து தந்தையின் மாளிகைக்குள் புகுந்தான் மகாத்மாவான பரதன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில்
71வது சர்க்கம் முற்றிற்று.